guys, welcome to வந்து இறங்கியாச்சு. பஸ் இங்கே நிற்கிது. நம்ம பஸ் வந்து இறங்கி அப்படியே நம்ம ரூம் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க எத்தனை போகிறோம்னு சொல்லிட்டு அதான் ஒன்றும் எனக்கு இந்த இல்லை மைண்ட் செட்டில் அவங்களோட வந்தாலும் ஜாலியாக இருக்கும். ஆமாம், இருந்தாலும் அவங்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் இது ஐவி அங்கேருந்து வர்றது பஸ்ஸில் டான்ஸ் ஆடுறது அது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து என்ன நடக்க போகுது எங்களுக்கே தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ மந்திரி வந்துக்கிட்டான். அதான் நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். வந்தோடனே எல்லாரும் படுத்துட்டாங்க. இல்லை பின்னாலாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். காலை வேலைகளை முடிக்கணும். ஒரு பொறுப்பு இல்ல. மணி 12:30 பல்லு விளக்குறேன். இன்னும் நாங்களாம் விளக்கவே இல்லை. போய் குளிடா. நாங்கள் நேரம் நான்வெஜ் வந்தோம். ஃபஸ்ட்டு இதுவே நம்ம வெஜ்ஜாக போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா புட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் ரவை அது மாதிரி தான் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், அவனு சொல்கிறேன். அப்புறம் இட்லி மாதிரி நல்லா இருக்கு. நான் சொல்கிறேன் கேட்கணும். கர்நாடகா ஸ்டைலில் வந்து கிச்சடி, புட்டு, ஃப்ரூட் சாலட், பூரி, ஊத்தப்பம். ஊத்தப்பமும் நம்ம ஊரில் கிடைக்கும், பூரியும் நம்ம ஊரில் கிடைக்கும். இந்த புட்டு மட்டும் கேரளா சைடு, அவ்வளோதான். கர்நாடகா நம்ம தண்ணி எடுத்துக்கோம். அதுவும் இட்லி மாதிரி தான் இருக்குது. இட்லி மாதிரி தான் இருக்குது. இட்லி மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி விடுங்கண்ணா. எல்லாரும் கிளம்பியாச்சு. அவ்வளோதான். பஸ்லாம் ஏறிக்கிருக்காங்க. அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக போகிறோம், பேலஸ் போக போகிறோம், மைசூருக்கு போயிட்டு வந்து இப்போ டைம் 2 ஆச்சு. இப்போ 2:30 ஆச்சு. அடுத்து வேற மத்தியான சாப்பாடு இன்னும் சாப்பிடுக்கணும். இப்போ காலை சாப்பாடு சாப்பிட்டோம். பஸ் எடுத்துட்டாங்க. நாங்கள் போகிறோம். இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் தூங்குற சுகம் இருக்கே. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் வந்திருக்கோம். பார்த்தீங்க மைசூர் பேலஸ் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? மைசூர் பேலஸ் நம்ம வந்தோம். இந்த ஆட்சி வந்து நம்ம வந்தோம். வந்து ரொம்ப செக்கிங் பண்ணி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்த்தா விட்டாங்க. நம்ம பேலஸுக்கு விசிட் பண்ண போகிறோம். வாங்க உள்ள என்ன பேலஸ் பார்த்தீங்கன்னா க்ரௌடு சரியான க்ரௌடு. சின்ன பசங்க வந்து எல்லாமே லீவுட்டாங்க. எல்லாமே இந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருப்பான்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த மாதிரி பேலஸ்னால் எப்படி சொல்கிறது, மன்னர் காலத்தில் சில பேர் அழிச்சிடுவாங்க. இவ்வளோ தூரம் இருக்குன்னா பெரிய ஒரு பொசிஷன் தான். அதெல்லாம் அப்படின்னா அந்த மேப்போ இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டு இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இது இங்கே தான் நாங்கள் உள்ளே பூந்து ஒரு பெரிய திருட்டு செய்ய போகிறோம். பண்ணிட்டேன். அந்த காலத்துல வாழ்ந்த ராஜா ராணியோட ரூம்
உள்ள இந்த பிளேஸ் எப்படிலாம் இருந்தாலும் பார்க்க போறோம். அவங்களே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தூக்கமே ரொம்ப இந்த மாதிரி இதோட போலீஸ் செக்கிங்ஸு ரொம்ப அதிகமாக வேற ஸ்டேட் வேற வண்டினா புரியல. அவங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. ஸோ நம்ம எது கேட்டாலுமே அவங்க சைக்கிள்ல தான் கேட்கற மாதிரி இருக்கு. எல்லாமே அங்கதான் பார்த்தீங்கன்னா யானை தந்தம் ஏதோ சம்திங் ஓவியம் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்து கண்ணாடி போல மைசூர் ராஜா வந்து அப்போ கட்டியிருக்காரு. அப்போ அவங்க காலத்தில் யூஸ் பண்ணதா இருக்கும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உள்ள போயிட்டு வந்தாச்சு. நம்ம சில பிளேஸ்லாம் காமிச்சிருக்க முடியாது, ஏன்னா ப்ரைவேட்டான ஏரியா தான் எடுக்க மாட்டாங்க வீடியோ. ஸோ எங்களால் எந்தெந்த இடத்துலாம் வீடியோ எடுக்க முடியுமோ அதெல்லாம் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம். மைசூர் பார்க் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நிறையா பொருட்களையும் பார்த்தோம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள், சிம்மாசனம், கார்னர் பைசா இருக்கிறாளே குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க.